ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்பைசி சிக்கன் பைட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து முதல்ல பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்ச இந்த பூண்டை இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடரை இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரை இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு காய்ச்சாத பாலை நாம இந்த சிக்கன்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பேன்ல இப்போ ஆயில் விட்டு நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நாம் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயில்லையே 1 கப்பு ரெட் சில்லி சாஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சாஸு நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனோட எல்லா இடத்துலையுமே சாஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சுவையான ஸ்பைசி சிக்கன் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.